தீபாவளி பண்டிகை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது சிவகாசிதான். அங்கு தயாராகும் பட்டாசுகள் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் விற்பனையாகின்றன. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பட்டாசு விற்பனை எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருப்பதால் சிவகாசியில் பட்டாசு விற்பனை பரபரப்பாக நடைபெறுகிறது. எங்கு திரும்பினாலும் தென்படும் பட்டாசு கடைகளில் வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் நிறைந்துள்ளனர். எனினும் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது பட்டாசு விற்பனை குறைந்திருப்பதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். கடந்த வருஷம் சென்னையில் மழை இருந்த காலத்தாலும் மறுபடியும் நம்ம சிவகாசியில் சில ஏரியாங்களில் மழை இருந்த காலத்தால் சென்ற வருடம் ஒரு 60% தான் சேல்ஸ் நடந்துச்சு. அதனால் அந்த ஹோல்சேல் வியாபாரிகள்லாம் ஒரு 40% குறைச்சி தான் இந்த ஆண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷம் சென்னையில் மழை காரணமாக கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருந்தது. அதே போல் சில்லறை வியாபாரம் பாதித்ததுக்கு காரணம் ரெண்டாவது ஃப்ளட்டு வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. அதை ஃபேஸ் பண்ணி அந்த ஃபண்டு போடுற பார்ட்டிகள்லாம் கொஞ்சம் ஃபண்டு போடுறாமல் நிப்பாட்டினாங்க. எனினும் தமிழகம் தவிர்த்த நாட்டின் பிற பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் வழக்கம்போல் பட்டாசுகளை ஏற்கனவே கொள்முதல் செய்துவிட்டதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். காவிரி பிரச்சினை காரணமாக சுமார் 1 மாத காலமாக முடங்கியிருந்த சாலை போக்குவரத்து சீரான பிறகு கர்நாடகா வழியாக வட மாநிலங்களுக்கு தடையின்றி பட்டாசுகள் அனுப்பப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கர்நாடகா, ஆந்திரா, உங்களுக்கு ஒரிசா, கேரளா, அதே மாதிரி உங்களுக்கு வாரணாசி, காசி, இந்த ஏரியா பூராமே நாங்கள் அனுப்புகிறோம். பம்பாய் வரைக்கும் அந்த பாம்பை முதற்கொண்டு இன்றைக்கி வியாபாரம் போகாமல் ஏற்றி பற்றி முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாடு வியாபாரமும் அதே மாதிரி உங்களுக்கு சென்னை, உங்களுக்கு கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை எல்லா வியாபாரமுமே உங்களுக்கு எங்கள் சின்ன பிள்ளை வியாபாரம் நல்லா ஓடுது. கர்நாடகத்தில் ஆரம்பத்தில் லாரிகளை விடாமல் இருந்தாங்க, இப்போ விடுறாங்க. இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. பேக்கிங் நல்லா பண்ணி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். மொத்தத்தில் போன வருஷம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. பட்டாசு எங்களால் பேக் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்கள் இணைந்து சுற்றுலா போல் சிவகாசிக்கு வந்து பட்டாசுகளை மொத்தமாக வாங்கிச் செல்வதாக கடை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். மக்களிடையே பட்டாசு மீதான மோகம் கொஞ்சமும் குறையவில்லை என்று கூறும் விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனை கடைகளில் வாடிக்கையாளர்கள் குறைய காரணம் ஆன்லைன் மூலம் பட்டாசுகளை பலரும் வாங்கிவிடுவதே என்று விளக்கம் தருகின்றனர். பெருமாறி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இல்லையெல்லாம் சொல்ல முடியாது. பெருவாரியாக வாங்கிட்டு போய் அதுக்கு தீபாவளிக்கு இதுன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது இப்போ ஆன்லைன் வர்த்தகம் வந்துருச்சு. ஆன்லைன் வர்த்தகம் வந்ததுனால கடைகளில் கூட்டம் குறையா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு காரணம். ஆன்லைன் மூலியமாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பட்டாசையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடணுங்கிற ஒரு இது வந்துட்டதுனால வீட்டுக்கு விட்டு வெளியே கடைகளுக்கு வராமல் நேரடியாகவே அவங்க ஆன்லைன் மூலியமாக ஆர்டர் கொடுத்து வாங்குறதுனால கடைகளில் வியாபாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மை அது கிடையாது. இங்கே குறையா இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக வியாபாரம் அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் பட்டாசு என்னுடைய மோகம் குறையலை அப்படிங்கிறது தான் நிசாந்திர உண்மை. தீபாவளிக்கு 1 மாதத்திற்கு முன்பே பட்டாசு விற்பனை சூடுபிடிக்கும் நிலை மாறி கடந்த சில ஆண்டுகளாக தீபாவளிக்கு முந்தைய 1 வாரம் மட்டுமே பட்டாசு விற்பனை மும்முரமாக நடப்பதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். தற்போதைய நிலையில் பட்டாசு விற்பனை சிறப்பாக இருந்தாலும் தீபாவளி முடிந்த பின்னரே கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு பட்டாசு விற்பனை நிலவரத்தை அறுதியிட்டு கூற முடியும் என்பது அவர்களது கூற்று. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணேஷ்குமார்.